இதில் யாரோட அப்பா செய்கிறது சரின்னு நீங்களே பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் வசிச்சுட்டு வராங்க. அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு எப்போவுமே ஒரு பணக்கார வீட்டோட பையனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா அவனை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு, எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டுறாரு, அவன் நிம்மதியாக இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கோவப்பட்டுட்டே இருந்தான். அப்போ அவங்க அப்பா அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 2 விதையை கையில் கொடுக்குறாரு. அதில் ஒரு விதையை பத்திரமா ரூமில் வச்சிரு, இன்னொரு விதையை நம்ம தோட்டத்தில் போட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதையே செஞ்சுட்டான். அதுக்கப்புறமா திரும்பவும் கேட்குறான், அப்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரரை பாரு, அவர் பையனை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு, ஆனால் நீ என்னை வேலை சொல்லிக்கிட்டே இருக்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ சரிவா தோட்டத்துக்கு போவோன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ தோட்டத்தில் போய் பார்த்தா அவன் போட்ட விதை நல்ல ஒரு செடியாக வளர்ந்துருக்கு. அதில் பூ காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இன்னொரு விதை கொடுத்தல, அதை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. இதோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இந்த 2 விதையும் பாரு, இதோட முடிவு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு என்ன தோணுது? எது சரியான விதை, எது சரியான பாதையில் போகுதுன்றது உனக்கு தெரியுதா? பாதுகாப்பாக இருந்தால் பத்தாது, உழைக்கணும், உழைச்சாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்றத அவங்க அப்பா புரிய வச்சாரு.